இங்கே பாருங்க, ராகு கேது பகவானை தண்ணிக்குள்ளே வச்சிருக்கிறோம். இன்னையோட 18 நாள் ஆயிருச்சு. 18 நாள் தண்ணியில் இருக்கிறாரு. 28 நாள் தண்ணியில் இருந்து அப்புறம் எடுத்து நெல்லில் வைக்கிறது, அப்புறம் கோயில் இது வச்சு கும்பாபிஷேகம். ஒருத்தர் இது அது ஏதோ வேண்டுதலையாட்டிருக்குது. விநாயகர் கோயிலுக்கிட்ட நாங்கள் கொண்டு வந்து பிரதிஷ்டை நாங்களே பண்ணிடுறோம், கும்பாபிஷேகத்துக்கு பிரதிஷ்டத்துக்கு உண்டான இது எல்லாமே நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்து நாங்கள் இதை தண்ணியில் வச்சுருக்குறோம். ராகு பகவான் கேது பகவான் தெரியுதுங்களா? இதை விட இன்னொருத்தர் சொன்னாங்க, இந்த மஞ்சத்தூள் இங்கே போட்டிருக்கிறேன் தெரியுதுங்களா? மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், அந்த இடம் பாருங்க, காட்டுறேன் நல்லா பக்கமாக. ஒருத்தர் இந்த வீடியோவை நான் குரூப்பில் போட்டிருந்தேன். போட்டதே அவங்க என்கிட்ட உடனே கால் பண்ணி, ஏங்க நீங்கள் யதார்த்தமாக மஞ்சத்தூள் போட்டீங்க, நான் இந்த ராகு கேது வச்ச உடனே நீங்கள் அந்த மஞ்சத்தூள் போட்ட இடம் அப்படியே சிவபெருமானம் தச்சுரமாக உட்காந்த மாதிரியே இருக்குதுங்க. விநாயகராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் சிவபெருமான் மாதிரி எனக்கு கண்ணில் தென்படுது பாருங்க. நீங்கள் எதார்ச்சியாக போட்ட மஞ்சத்தூளுக்கு அப்படியே கடவுளோட கடாட்சம் எப்படி கிடச்சிருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. தெரியுதுங்களா? பாருங்க, தண்ணி ஆடுது பார்த்தீங்களா? தண்ணியில் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு உயிர் கொடுக்கணும்னா 20 நாள் 28 நாள் தண்ணியில், அப்புறம் எடுத்து நெல்லில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயரு. உங்கள்கிட்ட இந்த வீடியோவை ஏற்கனவே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்க, காட்டுறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் ராகு பகவானையும் கேது பகவானையும் காட்டுறேன். தெரியுதுங்களா? ஒளி வேற அடிக்குது, மேலிருந்து நல்ல ஒளி அடிக்குது. இது பீடம் தெரியுதுங்களா? அவங்கள உட்கார வைக்கிற பீடம். கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒரு பீடம் இருக்குது. தெரியுதுங்களா? ட்ரம்மு தண்ணியில் வச்சிருக்கிறோம். பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இவர் எல்லாத்துக்கும் நல்லதே பண்ணணும், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீண்ட ஆயுளையும் எல்லாம் கொடுக்கணும், கஷ்டத்தை விளக்கணும், நல்லபடியாக எங்களை காத்தருளணும். அப்பனே ராகு பகவானே கேது பகவானே அப்படின்னு பிரார்த்தனை நான் பண்ணுறேன். நீங்களும் மனதார பிரார்த்திச்சுக்குங்க கடவுளை. கடவுள் அருள் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நிஜமாலும் சொல்கிறேன், ஒன்றும் கிடையாது. உண்மைதானே? பார்த்துக்குங்க. சிவபெருமான் மாதிரி இருக்குதுங்கிறாங்க. சிவாய நமக, ஓம் சிவாய நமக, சிவசிவாய நமக. விக்னேஸ்வரா பிள்ளையாரப்பங்கிட்ட இவரை 2 பக்கமும் வச்சு அருள் புரியணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், நல்லதே நடக்கணும்.